राधा श्याम सुंदर राधे राधे 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 राधा श्याम सुंदर राधे राधा श्याम सुंदर राधे 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 राधा श्याम सुंदर राधे ओकेना करता Cantar. करता Ini tugas kelasnya. जय राधा माधव जय Jaya
अमग आनंद बंद जनंजनाश्लकाय चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः नमो ओम ईश्वराय कृष्णप्रसाय पुत्री श्रीमती भक्ति वेदांत स्वामी नामिनी नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी वाचार्य देशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे श्री गुरु चरण पद्मा केवल भगति सत्मा बंधमोय सवदन जहारा प्रसादेवाय एववाधुर्यकाय कृष्ण प्राप्तियोजा होते कृष्ण प्राप्तियोजा होते हरे कृष्णा சந்தோஷமாக மொத்தவாட்டி வந்திருக்கு நம்ம சேவை படலாம் ஹரே கிருஷ்ணா ரொம்ப ஹலோங்கடி இப்போ வந்து 10 months. 10 months அங்கே குத்திக்கணும் இதுவும் இப்படி 1 minute. கிட்டதானா குத்திக்கணும் நான் பேர் வந்து Madhura Sivukera. Nice place. So dating. Oh, what's the name? Radha Krishna Priya. So, ஒரு வாட்டி வந்து ப்ரோபாட் வந்து ரூமில் இருக்கும்போது ஒரு டியூட்டி வந்து பார்த்தேன். விளங்குது எல்லாத்துக்கும் விளங்குது தானே மைக் வேணுமா மெதுவாக பேசுறது எடுத்தா கொடுங்க. மைக் ஸோ ப்ரோபாட் வந்து பார்த்தாரு. ஸோ ப்ரோபாட் பார்த்துட்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணார். ப்ரோபாட் இந்த கோயில் தலைவர் சரியில்லை ப்ரோபா, இது தப்பா செய்கிறா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணார். ஸோ ப்ரோபாட் சொன்னார், அந்த மாதிரினா ஏன் நீ எடுத்து செய்யக்கூடாது? ஹரே கிருஷ்ணா. ஸோ ப்ராப்பர்ட் சொன்னா அந்த யானி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த டிவோட்டியை வெளியே போய் சொன்னால் ப்ராப்பர்ட் இன்னிலேருந்து நான் தான் தப்பக்க மாட்டேன் சூஸ் பண்ணுறாரு, நான் சொன்னதான் நீங்கள் செய்யணும். ஸோ எல்லா வேலை அவங்க அவர் மட்டும் எதுவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த டிவோட்டி வந்து ப்ராப்பர்ட் பார்த்தா, ப்ராப்பர்ட் உண்மையிலே அவர் தெப்பல் குமாண்டவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அவர் ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்காரு, எதுவும் செய்ய மாட்டார், உங்களை எல்லா வேலை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ ப்ராப்பர்ட் பார்த்து ப்ராப்பர்ட் திருப்பி அந்த டிவோட்டி கூப்பிட்டு ப்ராப்பர்ட் இது சொன்னா first you become the servant everyone, then you become the temple commander. நீ எல்லாரும் சேவகனா இருக்கு, அப்புறம் நீ டெம்பிள் கமாண்டர். ஸோ இந்த கட்டளில் இருந்து அந்த டியூட்டி பண்ணுறோம்ல நம்ம எல்லாம் பாப்பா கொடுத்துருக்காரு. ஓகே, நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு கூறும்போது நீங்கள் டாக்டர் இருக்கலாம், லாயர் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், நீங்கள் பிராமணா இருக்கலாம், நீங்கள் 30 வருஷம் 40 வருஷம் எது வேணா இருக்கலாம். ஓகே, ஆனால் நீ கழட்டிட்டு அதை வச்சுட்டு மாட்டிட்டு உள்ளுக்கு வரும்போது ஒரு சேவகன்னு தான் வரும். அவ்வளோதான் பட்டம். நம்ம எல்லாம் அதான் ஒரே ஒரு பட்டம், ஒரு தாசன். நம்மலாம் ஒரு தாசன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு வாட்டி தமகேஷன் அவரோட கந்தி மலை காமிச்சு ஒரு லெக்கில் சொல்கிறார், நான் வந்து என்னோட குருவோட நாய்
என் குரு நாய் இதுதான் என்னோட காலர். நாய் காலை போட்டிருப்பாங்களா, இதுதான் என்னோட காலர். நான் என் குரு நாய் நான் சொன்னேன். ஓகே, ஸோ நம்ம நாயின்னு சொல்ல தேவையில்லை, நம்மளாம் சேவகன்னு சொல்லிக்கணும். அதான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு க்ளோரிஸ் ஆஃப் வைஷ்ணவ சேவா சப்ளை பாஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வைஷ்ணவோட தொண்டு மகிழ்வு பேசப்படும். ஓகே, ஸோ இந்த வழி வைஷ்ணவ சேவா வந்து சுலபமான வழி இரவு நாடு சொன்னாங்கா இரவு நாடெல்லாம் இந்த வழி மூலியமா அதான் உங்களுக்கு பேசப்படும். சைத்தன்ய மகாபிரபு 48 வருஷம் லீலை செஞ்ச பூலோகத்தில். இந்த 48 வருஷம் லீலையை கிருஷ்ணராஜ் கவார் கோஸ்வாமி அவர் சைத்தன்ய சேத்தவர் எழுதுகிறார். மகாபிரபு மொத்தம் 24 வருஷம் மகாபிரபு குடும்பஸ்த லீலை ஓடணும். குழந்தையா இருக்கும் போது திருமணம் செஞ்சு குடும்பத்தில் அந்த மாதிரி லீலை ஓடணும். 24 வருஷம். மகாபிரபு 24 வயசுல சன்னியாசி எடுத்தார். சன்னியாசி எடுத்துட்டோன்னா அடுத்த 6 வருஷம் பகவான் வந்து யாத்திரை போட்டான். இந்தியா பூரா யாத்திரை செஞ்சார். இது வந்து 6 வருஷம் லீலை இந்த மத்திய லீலைல எழுதப்பட்டது. கடைசி 18 வருஷம் மகாபிரபு ஜெகநாத்பூரில் ஓட்டினார். இந்த லீலை இது ஒரிஜினல் லீலை, பாவா பிரேமா லீலை, இந்த மாதிரி ஒரிஜினல் லீலை ஜெகநாத்பூரில் ஓட்டினார் மகாபிரபு. ஸோ வருஷம் வருஷம் மகாபிரபு பூரி ரத்தியத்தை கலந்துப்பார். ஸோ வருஷம் வருஷம் ஒடிசா பெங்கால்லேருந்து 1000 பக்தர் வந்து மகாபிரபு கூட சங்கம் எடுத்துட்டு போவோம். மகாபிரபு கீர்த்தனம் செஞ்சு ஹரிகதை கட்டி பூரி ரத்தியத்தை கலந்துக்கிட்டு போவாங்க. ஒரு வருஷம் வந்து குலினா கிராமத்துலேருந்து ஒரு டியூட்டி வந்து மகாபிரபு சந்திச்சாங்க. மகாபிரபு கிட்ட சொன்ன, மகாபிரபு நான் வந்து குடும்பஸ்த, நான் வேலை செய்யணும், எனக்கு பொண்ணு பிள்ளைங்க இருக்கு, நான் எப்படி பக்தி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு கேட்டார். ஸோ மகாபிரபு சொன்னார், प्रभु का है वैष्णव सेवा नाम संकीर्तन சொல்லுங்க. प्रभु का है वैष्णव सेवा नाम संकीर्तन दुई कर शीघ्र पावे श्री कृष्ण चरण दुई कर शीघ्र पावे श्री कृष्ण चरण. The Lord replied, you should engage yourself in the service of the son of Krishna and always chant the holy name of Krishna. You do these two things, you will very soon attain shelter and Krishna. மகாபிரபு சொன்னார், 2 விஷயம் நீ செஞ்சணும். என்னதுன்னா, வந்து நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிக்கிறதா, இதுதான் நாம சங்கீர்த்தனம். 2வது வைஷ்ணவாசி. நம்மெல்லாம் குடும்பஸ்த, நம்ம குடும்பம் இருக்கு, வேலை செய்கிறோம், பிள்ளை கட்டிருக்கு, விஷயம்லாம். ஸோ நம்ம எப்படி பக்தி கடைப்பிடிக்கிறது அப்படி சொல்லியிருக்கோம். நாம சங்கீர்த்தன் அண்ட் வைஷ்ணவ சேவா, இது 2 நம்ம செஞ்சோம்னா உங்களோட ஜீவிதத்தில் ஸ்ரீ ராதாகிருஷ்ணோட கவலை பார்த்து அடையலாம் அப்படின்னு மகாபிரபு சொல்லியிருக்காங்க. ஓகே, சைத்தன்ய சேத்தனத்தால மகாபிரபு சொல்லி 9 எல்லாரும் பக்தி கடைப்பிடிக்கிறதுனா நம்ம கிருஷ்ண பிரேம அடையிறதுனா 9 படி நம்ம தாண்டி போகணும். என்னதுன்னா சதா நம்பிக்கை வேணுமா? நீங்களாம் நம்பிக்கை இருக்கிறதுனால இங்கே உட்காந்துருக்கீங்க. வெளியே பாருங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால இங்கே வரல. நீங்கள் நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்கள்லாம் வந்துருக்கீங்க. அடுத்தது சாது சங்கா. நம்பிக்கை இருக்க பார்த்தாது சாது சங்கா தேடி போனோம். எங்கே சாது சங்கா இருக்கோ அங்கே தேடி போனோம். இங்கே பக்தர் இருக்காங்களோ பாருங்க, கோயில் இருக்கு, இங்கே பக்தர் இருப்பாங்க, இங்கே நீங்கள் வரணும். அடுத்தது என்ன செய்யணும்? பஜன கிரியா. நீங்கள் இந்த சொல்லி செய்யணும். பஜன கிரியானா பக்தி தொண்டு, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும்.
பக்தி தொண்டு செஞ்சால் தான் அடுத்தடுத்து அனாதான் நிறுத்தி நீங்கள் செஞ்ச பாவங்கள் கர்மங்கள் எல்லாம் கழுவுபடாது. இல்லைன்னா கழுவுபடாது, அப்படியே இருக்கும். நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க பூர்வ ஜென்ம பாவங்கள் கர்மங்கள் சுமந்துக்கிட்டு. பிரபு என்ன பிரபு, நான் 30 வருஷமா சான் பண்ணுறேன், கஷ்டமெல்லாம் கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு, ஏன் வராது? பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, அழுக்கி வைக்காமல் அப்படியே தூக்கிட்டு இருக்கோம் இல்லைதான். ஸோ எப்படி கழுவுறது? பஜன கிரியா நீ சரி செய்யலாம், அப்போ தான் செய்ய பாவங்கள்லாம் கழுவிடலாம். அடுத்தது நிஷ்டா, அப்போ தான் உங்கள் பக்தி உறுதியாகும். இப்போ யார் என்ன சொன்னால் கூட அசைக்கப்படுறது பக்தி. அடுத்தது ருச்சி, சுவை வரும். சாண்டிக்கு உள்ள சுவை வரும், ஹரிகத்தா கேட்குற சுவை வரும், கோயிலுக்கு வர சுவை வரும், எல்லாம் சுவையாக இருக்கும். இதுதான் ருச்சி. அவங்க எழுதியிருந்தா நின்றுது, மற்ற நின்றுட்டே இருக்கு. ஸோ அடுத்து என்னது? அசக்தி. அசக்தி இந்த கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பற்று வரும், பௌத்திக விஷயம் மேலே பற்றி எல்லாம் போயிடும், கிருஷ்ணன் மேலே பற்று வரும். இதுதான் அசக்தி. அடுத்தது பாவா அண்ட் பிரேமா. ஓகே, ஆனால் நம்மளாம் சதா சாத்சங்க பஜன கிரியா 1, 2, 3 தான் நம்ம செய்ய முடியும். 4, 5, 6, 7, 8, 9 கிருஷ்ணா கொடுப்பார். ஓகே, 4, 5, 6, 7, 8, 9 நீங்கள் சம்பாதிக்க முடியும். பிரபு அடுத்த வருஷத்துக்குள்ள நான் கிருஷ்ணர் திரும்ப ஆடிடும். ஓகே, அதெல்லாம் கிருஷ்ணா நீங்கள் தகுதி பண்ணிக்கலாம். மற்ற தகுதி சொன்னால் இப்போ 1, 2 3 செய்யணும். சதா சாது சங்கா பஜன கிரியா. ஓகே, இந்த 3 நம்ம செய்கிறோம். 4, 5, 6, 7, 8, 9 கிருஷ்ணா கொடுப்பாரு. ஓகே, ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 9ஆம் காண்டத்தில் 4வது அத்தியாயத்தில் வந்து என்ன கதை? ஏதாவது ஒரு தெரியும் சொல்லுவா வேணுமா? ஸோ இந்த படத்தில் முனி அவர் தான் நூடுசம். அவர் வந்து சிவபெருமானோட ஆத்திரம் சக்தி அவதாரம். சிவனோட ஆத்திரம் சக்தி இருக்குல்ல, அந்த அவதாரம் தான் நூடுசம் முனி. அதாவது நூடுசம் முனி கொஞ்சம் வந்து ஆத்திரம் சாப்பிட்டு அதே தான் ஒரு வேலை. ஒரு வாட்டி அங்கே நிற்கிறாரு, அவர் தான் அம்பரிச்சு மாட்டார். அவர் வந்து பக்தர், அவர் மன்னர். விரதம் எடுத்துட்டு அவர் வந்து விரதத்தை கலைக்க வரோம், எய்தசி விரதத்தை கலைக்க வரோம், அவர் ஃபேமிலி வரோம். அந்த நேரத்தில் நோடிச்சு வந்தார். மன்னரே, எனக்கு ரொம்ப பசிக்கிட்டு, இங்கே சீதரெல்லாம் பசிக்கிட்டு, எங்களுக்கும் இங்கே சதம். அப்போ அம்பரிச்சு பண்ண சொன்னால் சரி வாங்க, நீங்களாம் வாங்க, கூட நீங்களாம் வந்து சாப்பிடலாம். அப்போ நோடிச்சு பண்ணி சொன்னால், அம்பரி மன்னரே, நான் போய் குளிச்சுட்டு கிராஃப்டான செஞ்சுட்டு வரோம், அது முடிஞ்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ அம்பரிச்சு பண்ண காத்துக்கணும். நோடிச்சு பண்ணி வரல, மணியாவது ஏகசி வித்தை கலைக்கணும், வரல. அதையும் அம்பரிச்சு பண்ண என்ன கேட்குற ப்ராப்ளம். இப்போ என்ன செய்யுது? மணியாச்சு, ஆனால் விருந்தாட்டிக்கு சாப்பிடாத பண்ண நம்ம சாப்பிடக்கூடாதா? இதுதான் நம்ம கலாச்சாரம். என்ன செய்யுது? இப்போ பிரம்மனா சொன்னாங்க, சரி மன்னரே, நீங்கள் பச்சை தண்ணி குடிக்கும், சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கு, பச்சை தண்ணி குடித்தா விருதத்தை கலைக்க சமம், அதே நல்ல சாப்பிடாத சமம். நீங்கள் தண்ணி குடிக்கும். அந்த நேரத்தில் அம்பரிச்சு தண்ணி குடிக்கும் போது நொடிச்சு நீங்கள் வருவார். அண்ணரே, நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு வந்து கலாச்சாரம் தெரியாதா? விருந்தாடி சாப்பிடாதுன்னா நீங்கள் எப்படி சாப்பிட்றது? இதெல்லாம் நீங்கள் அகங்காரம் சொல்லி நொடிச்ச முடியாது. முடியிலேருந்து 2 முடி பிச்சுக்கில் போடுவோம். அதுலேருந்து ஒரு பூதம் வரும். பூதம் வந்து அந்த பூதத்தை சொல்லி போய் சாவடி அம்பரீஷ் மகாராஜன், அவருக்கு இது கலாச்சாரம் ஒன்றும் தெரியலன்னு சாவடிக்கும். அந்த பூதம் போகும் சாவடிக்கும். அம்பரீஷ் மன்னத்து பக்தர் அவர் ஒன்று கையெழுத்து பண்ணார் பகவானை. உடனே சுதர்சன் சக்கரம் வந்து அந்த பூதத்தை சாவடிச்சார். டீச்சர்களை வெட்டி சாவடிச்சார். சாவடிச்சு அந்த சக்கரா நூடுச்சம் தோட்டம் நூடுச்சம் ஓடுவாங்க.
எல்லாம் பிளான் எல்லாம் கடல் எல்லா இடத்துக்கும் ஓடுவார். பின்னால் பாப்பா சக்கரை கூடியே வரும் ஓடுறது. கடைசி கூடுவா வேற லோகத்துக்கு கூடுவா எல்லாம் கூடியே சக்கரை வரும். என்ன செய்யுது கடைசியாக பிரம்மலக்கா போவார். பிரம்மலக்கா போய் பிரம்மங்கிட்ட சுவாமியே நீ காப்பாத்துக்க, பகவான் சக்கரனை தோர்த்ததே நீ காப்பாத்துன்னு கெஞ்சுவார் பிரம்மன். பிரம்மதேவர் சொல்றா, ஐயோ நான் ஒன்றும் செய்ய முடியாது, இது நாராயணா பார்க்கணும், நானும் செய்ய முடியாது, ஜானி சிவங்கிட்ட ஒரு போ அவர் ஒன்று தூக்கிச்சுவார்னு சொல்லி ருச்சமுனி கலாசி விடுறோம். கலாசி கூடி போய் சுவாமி சிவன்கிட்ட சுவாமி நீ காப்பாற்றிக்க, பகவானோட சக்கரை நீ தோற்றத்தை நீ காப்பாற்று கெஞ்சுவார். சிவன் ஐயோ நான் ஒன்றும் செய்ய முடியாது, இது பகவானோட சக்கரை என்னன்னா அவர்கிட்டே நீ ஓடுன்னு சொல்லி கடைசியாக ருச்சமுனி பாலங்கரை ஓடுவார். நாராயண பாருங்க பகவானே நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன், உங்களுடைய சக்கரை என்னை துரத்து கூட்டத்துக்கு என்னை காப்பாற்று செஞ்சுவார். இப்போ நாராயண பகவான் சொல்லுவோம் ருச்சமுனி கிட்ட, பிரபு யூ கேன் ரீட். The Supreme Personality of Godhead says to the Brahmana, I am completely under the control of my devotees. Indeed, I am not at all independent. Because my devotees are completely devoid of material desire, I sit only within the cause of their hearts. What to speak of my devotees? Even those who are devotees of my devotees are very dear to me. Thank you. So, Bhagavan, ரோடிசமணி நானா சொந்தமா எதுவும் செய்ய முடியாது தெரியுமா? என் பக்தர் மனசு வச்சதான் அவங்க என்ன சொல்றாங்க தான் நான் செய்வேன். சொந்தமா நான் எதுவும் செய்ய முடியாது. யாரு சொல்றா? பரமபூஜ பகவான் சர்வலோகமயீஸ்வரா அகம் சர்வச பிரபாவு எல்லாம் என்கிட்ட கற்றுன்றார். மற்ற பரந்தரன் என்னை மீறி ஒன்றுன்றார். பரம்பிரமம் பரந்தாம் அதுதான் சொல்கிறார். அந்த பரம்பிரமம் சொல்கிறார் சொந்தமாக நான் ஏதோ செய்ய என் பக்தர் மனசை தான் நான் செய்வேன் பகவான் சொல்கிறோம். ஏன்? பிகாஸ் என் பக்தருக்கு என்ன தவிர ஒன்றும் தெரியும், என்ன தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியும். அதனால அவங்களோட மனசில் உட்காந்து ஓகே மனசில் உட்காந்து. ஸோ நீங்கள் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா பிரபு நீங்கள் டியூட்டிக்கு சொல்ல அவங்க மனசில் பகவான் உட்காந்துருக்காரு, அவருக்கு ஹரே கிருஷ்ணா சொல்றீங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் டியூட்டி பார்த்தா தயவு செஞ்சு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, இதே மாதிரி போகாதீங்க. இப்போ கிருஷ்ணா மனசில் உட்காந்து என்னடா இவன் என்னை பார்த்து தெரிய மாதிரி போகிறான் அப்படின்னு கிருஷ்ணா நினைப்பாரு. ஓகே, இதுகளை பார்த்தா அம்மானு கூப்பிடுறோம் சரியா? ஏன்னா கிருஷ்ணா தந்தை கிருஷ்ணா அம்மாலாம் வருவாங்க. ஓகே, டியூட்டி பார்த்தா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஏன்னா பிள்ளை காலத்தில் டியூட்டி தெரிய மாதிரி போகிறாங்க, இன்னும் நின்றுருவோம் அப்படியே போகிறாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கான்சன்ட் இல்லை அவ்வளோ வாங்கணும். ஹரே கிருஷ்ணா மட்டும் சொல்ல மாட்டாங்க. அண்ணே அந்த காலத்தில் நம்ம கிலோ உளுந்து ரெண்டாவோட செய்வோம் உண்மை இல்லையா? இப்போ காலத்தில் ஹரே கிருஷ்ணா கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹரே கிருஷ்ணத்தை நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிட்டு கிருஷ்ணத்தை சொல்கிறோம் சரியா? வாட் டு ஸ்பீக் ஆஃப் மை டிவோட்டி ஈவன் those who are devotee. ஏன் என் பக்தர், என் பக்தர் கூட எனக்கு ரொம்ப புரியும். பார்த்துங்க, இப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணா அவர் பக்தங்க வச்சு கிருஷ்ணா சொல்ல ரோச்சப்படி இந்த சக்கரம் இருக்குல்ல என் பேச்சு கேட்காது, நான் என்ன சொல்கிறேன் கேட்காது, என்னோட பக்த பேச்சு அது கேட்கும். அதனால நீ இது அம்பரீஷ் மார்க்கெட்டே போ, அவர்கிட்ட போய் மனுக்கள் கண்டிப்பாக சித்த சக்கரம் ஒரு பேய்க்கு சொல்லி அனுப்பிவிடுவோம். பாருங்க, சக்கராந்தே கிருஷ்ணா பேச்சு கேட்கல. ரோடி பக்தி அந்த புறப்பாட்டு குரு உட்கார்ந்து இருந்தான். அவர் சிஷியர்கள் கேட்டார், கலியுகம் யுக தர்மம் என்னது? ஸோ நம்மளை கேட்குறேன், என்ன யுக தர்மம் கலியுகத்தில் சொல்லுங்க, என்னது யுக தர்மம் என்னது சொல்லுங்க ப்ரோ? வாட் இஸ் யுக தர்மம்?
ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನ ತಾನೆ ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಂತ್ರ ರೋಜು ಸಂಕೀರ್ತನ ಈಗ ಬೇಕು ಉನ್ನತ ಶಾಸ್ತ್ರ ಅಂತ ಅಲ್ಲಬಿಟ್ಟಿದೆ ಹರಿನಾಮ 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 ಕೇವಲ நசீவ 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 கத்தி பகவான் நாமம் தவிர வேற வழி இல்லை வேற வழி இல்லை வேற வழி இல்லைன்னு பிரார்த்தனை அப்புறம் நான் 3 வாட்டி இருக்கு. ஆனால் பக்தி நம்ம அது இல்லைன்ற ವೈಷ್ಣವ ಸೇವಾಡ್ರ ಕಲಿಯುಗದ ಯುಗ ಧರ್ಮ ವೈಷ್ಣವ ಸೇವಾಡ್ರ ಯಾನ ಮಾರ சொல்ற மகாபுருஷ சொன்னா சிச்சாசகத்த 3வது வரி தரப்பி சொல்லிச்சேனா தரப்பி சாய்ச்சுனா அம்மட்டி நம்பாண்டினா கீர்த்தனியா பகவான் சொல்றார் யாரு பகவான் நாமம் சொல்றதுன்னா முக்கியமா இந்த 4 குணத்தை வளர்க்கணும். புல்லு போல பணிவா இருக்கணுமா, மரம் போல பொறுமையா இருக்கணுமா, எல்லாருக்கும் மரியாதை செலுத்துறோமா, எந்த மரியாதையும் நம்மளுக்கு எதிர்பார்க்கணும். இந்த 4 குணம் இருந்தா நம்ம பகவான் நாம சொல்லலாம். இந்த 4 குணத்தை எப்படி வளர்க்கறது? இதோ கிருஷ்ணா படைய மண்ணுக்கு 2 கிருஷ்ணா எனக்கு இந்த 4 குணத்தை கொடு கிருஷ்ணா. நீங்க 1000 வருஷம் நின்றுட்டு கேளுங்க, கிருஷ்ணா கொடுக்கணும். प्रभु நான் பாகவத்தை படிக்கிறேன் பிரபு, பகவத்கீதை படிக்கிறேன் பிரபு, चैतन्य படிக்கிறேன் பிரபு, நான் அடுத்து நம்மளால செய்கிறேன் பிரபு. என்ன செய்யுங்க, 4 குணத்தை நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அந்த 4 குணத்தை நீங்கள் எப்படி வளர்க்குறது? வைஷ்ணவத்தை தொண்டு செஞ்சாதான் இந்த 4 குணங்கள் வரும். நான் சொல்ல பக்தி இறந்த மரம். சரி, இப்போ நீங்கள் பக்தருக்கு தொண்டு செஞ்சாதான் புல்லுக்குள்ள பண்ணி வருவீங்க, மரப்பட்டு வருவீங்க வருவீங்க. எந்த மரியாதை எதிர்பார்க்க மாட்டீங்க, எல்லாருக்கும் மரியாதை. இப்போ வைஷ்ணவருக்கு தொண்டு செஞ்ச அப்போதான் கீர்த்தனியா சிதாரி. இந்த 4 குணத்தை நீங்கள் வளர்க்குறீங்க, அப்போதான் கீர்த்தனியா சிதாரி. அப்போதான் பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். இதை சிறந்த சொல்றோம். చైతన్య మహాప్రభు 6 வருஷம் இன்னி யாத்திரை செஞ்சார். யாத்திரை செய்யும்போது மெட்ராஸ் போவார். அவர் ஒரு தூய பக்தர் ராமணத்தாராவை சந்திக்கிறது போவார். 2 பேரும் ஆனந்தத்தில் ரொம்ப நாள் கிருஷ்ணா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. தூங்காம சாப்பிடாம 2 பேரும் ஆனந்தத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ராமணத்தாராவையும் மகாபிரபு ஒரு கட்டத்தில் ராமணத்தாரை சொல்வாள், மகாபிரபு 4 பேருக்கு கொடுத்து வைக்காதுன்னுவார். 4 பேருக்கு கொடுத்து வைக்காதுன்னா யாருன்னா கிருஷ்ணா வணக்காதவங்க, அவங்க கொடுத்து வைக்காதுன்னுவார். 2வது யாரு? பிரபு, என்னோட லட்சியமே என் புள்ளி நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலை சேர்த்து வைக்கணும், கல்லெண்ணெய் கட்டி தூக்கணும், பேரம்பள்ளி தூக்கணும், அவ்வளோதான் பிரபு என் வாழ்க்கை முடிஞ்சு பிரபு, அவ்வளோதான் என் வாழ்க்கை. யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்க 2வது கொடுத்துருக்காருங்க. ராவணர் ராய் மாவட்ட சொல்கிறார். எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தால் ஒரு கடை வச்சிருக்காரு நம்மளோட. அவர் வாடி சொன்ன, பிரபு என்னோட லட்சியம் எல்லாம் நான் ஒரு வாட்டி மெர்சிடிஸ் ஓட்டிருக்கணும், என் வாழ்க்கை லட்சியமே ஒரு வாட்டி மெர்சிடிஸ் ஓட்டிருக்கணும். ஸோ யார் அந்த மாதிரி சொல்கிறாங்கோ, ராமணத்தாரை சொல்கிறா. அவர் 2வது குந்திக்காதுங்கன்றார். 3வது யாரு பக்த சங்கம் கிடைக்கிறா வந்து உட்காருங்க. அவங்க 2 கிட்ட இருக்காங்க. மைக் சார். ஓ இல்லை, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ 3வது யாருன்னா பக்த சங்கம் கிடைக்காது. ஓகே, 4வது யாருன்னா பக்த சங்கம் கிடைச்சி கூட பக்தருக்கு வந்து செய்யாதவங்க. இவங்க 4வது கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற ராமேந்திர ராய் மாப்பு கல்யாணம். ஓகே, பக்தின்னு தக்க சொல்லியிருக்கார். நம்மெல்லாம் முக்கியம் 3 விஷயம் செய்யணும். ஒன்றா நாமருச்சி. நாமருச்சின்னா பகவான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது.
ரெண்டாவது வைஷ்ணவ சேவா, நம்மெல்லாம் வைஷ்ணவ சேவா செய்யலாம். மூணாவது ஜீவதயா. ஜீவதயானா பிரச்சாரம் எடுத்து வேற ஜீவராசிங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் எடுத்து அவங்களுக்கு காப்பாற்றணும். எல்லாம் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க, உண்மையிலையா அவங்கள நம்ம காப்பாற்றணும். இதுதான் ஜீவதயா. பிரச்சாரம் பண்ணி அவங்க கூப்பிட்டு வரணும். ஸோ நீங்களாம் கண்டிப்பாக நீங்கள் அவங்க பிரச்சாரம் பண்ணி கூப்பிட்டு வரணும் இந்த சென்டருக்கு. அவங்களும் கிறிஸ்டாண்ட போகலாம், அந்த வழியை நீங்கள் கலியுகத்தில் யார் சர்ஜ ஜீவதயா காமிச்சோம்? ஹூ சர்ஜ ஜீவதயா யாரு? பிரபுபாடம் சர்ஜ ஜீவதயா காமிச்சோம். A 70-year-old devotee of Krishna went to America in a cargo ship in 1965, and after an enormous struggle, he established an institution with a handful of young Americans. With them he started this International Society for Krishna Consciousness. Within the short span of 11 years, Srila Prabhupada not only spread this movement practically through all the countries of the world, but he established 108 temples in all the major cities of the world. And this is how we can see that in order to fulfill his prediction, Sri Chaitanya Mahaprabhu reserved the credit to one of his most intimate devotee, and that is His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Krishna consciousness movement. Guru Charana Padma Kevala Bhakti Sarva
ஒரு அப்பா அந்த மகன்ட கேட்டாரா, ஐயா ஆத்தத்தில் அவனை அடிக்கும்போது நீ என்ன போய் செய்வேன்னு கேட்டான். மகன் சொன்னானா, அப்பா நான் போய் சேவா செய்வேன்ப்பா. அப்போ அவங்க அப்பா கேட்டான், என்ன சேவா போய் செய்வேன்? மகனை சொன்னான், அப்பா நான் போய் தொழில் கழுவும்பா. இப்போ அவங்க அப்பாக்காரன் கேட்டான், தொழில் கழுவ நான் உன்னை அடிக்கிறதான் ஆத்தரத்தை அடக்கிறதான் தொழில் கல்லு என்ன சம்பந்தம்னு கேட்டான். உன் மகன் சொன்னான், அப்பா நான் தொழில் கல்லும் போது உங்கள் டூத் ப்ரஷ் பார்ப்போம். யாரு இது? பிரான்சி என்ன செய்யறாரு? காலை கழுவுறார். யாரு காலா? பெரிய பணக்காரர் இல்லை, வில்லியனே இல்லை, பெரிய தூய பக்தர் இல்லை, எல்லாரும் ஆப்பிரிக்கன் இமிகிரண்ட் காலை கழுவுறார். அதான் ஹியூமிலிட்டி பிரபு நான் 30 வருஷம் அடைக்க நான் பிராமணா ஒரு சர்வன் பண்ண கோயில் ஒரு வெல்கம் எடுத்து போட்டு டியூட்டி சர்வீஸ். ஆனால் பிராமணா 30 வருஷம் இங்கே போப்ரான்சி இந்த உலகத்திலே அவர் தான் ஆச்சரியம். ரோமன் கேத்தலிக்கு ஆச்சரியம். அவரே காலங்கள் பணியும் செஞ்சு நீங்கள் என்ன வேணா இருக்கலாம். ஓகே, எல்லாம் கல்வி வச்சுட்டு வரும்போது சொன்ன மாதிரி சேவகனா வாங்க கோயில். அப்படிதான் நம்ம பக்தியில் பண்ணிடலாம். உங்களுக்கு பணிவு இல்லைன்னா கிருஷ்ணன் எட்ட போய் நின்றுவார். பணிவு இல்லை, கிருஷ்ணன் எட்ட போய் நின்றுவார். கிட்டே வரமாட்டார். பணிவு இருந்தால் கிருஷ்ணா கிட்டே வருவார். அதான் ஒரு வாட்டி பக்தி ரசம் சொன்னார், we are too busy to become a devotee that we forgot to become human. ரொம்ப பிஸி பிரபு, நான் அந்த பிராமணா போகிறேன் பிரபு, நான் 64 நாள் செய்யணும் பிரபு, நான் பார்க்கணும் எல்லாம் செய்கிறோம், ஆனால் கோயிலுக்கு வந்து செவி செய்ய மாட்டேன். அதான் டூ பிஸி டியூட்டி, அவருக்கு டூ பிஸி. ஆனால் சாதாரண மனிதன் நடந்துக்கலாம். இகத்து பண்ணி பார்க்கலாம், ரத்தத்தை பாருங்க, ஆடுவோம் பாடுவோம் சன்னம் எல்லாம் செய்வாங்க. தண்ணி குடிச்சிட்டு போத்த ரோட்லேயே தூக்கி போயிடும். யாரு? டியூட்டி. கர்மிக்கும் அப்படி செய்யணும். அவங்களோட குப்பு தண்ணி தண்ணி போகும். ஆனால் டியூட்டி கச்சா சாப்பிட்டு பைய அப்படியே போடுற ரோட்டில். தான் too busy to devotee, forgot to become a human. மதம் நம்மலாம் டியூட்டி அவாது பண்ண ஒரு மனிதனா சரியா? வீடியோ பாருங்க.
இந்த வீடியோட கதை இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான கோல், if you feel pain in your life, நீங்கள் இந்த வலி உங்களுக்கு ஒன்றுந்தா நீங்கள் உயிரிழக்க உண்மையா உங்களை நான் தெரியலன்னா புழு வலிக்கிட்டு புழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உணர்வு இருக்கு. அதே போய் செத்த பணத்தை நான் கையிலன்னா ஒன்றும் அந்த உணர்வு இல்லை தானே. ஸோ நீங்கள் வந்து வலி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் உயிராக அர்த்தம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து வேற வலியை நீங்கள் பண்ணுறீங்களா, அப்போ தான் நீங்கள் மனிதன் ஆகும். When you feel others' pain, then you are human. இப்போ வேற வழியே நீங்கள் ஒன்று நினைச்சீங்கன்னா அப்போ தான் நம்ம மனிதன். இந்த படம் வந்து ரியோ டி ஜெனேரியோ பிரேசில் எடுத்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு ஏழை பிள்ளை வெறுக்காலில் மண்ணில் நடந்து மண்ணு சூடாக பீச் வர நடந்து வந்து காலெலாம் குளிச்சு அப்படியே நடந்து வருது. ஒரு வெள்ளைக்காரன் அந்த புலி பார்த்து படத்தான் போட்டு அவனோட சப்பலை கழட்டி அந்த புலி கொடுத்தான். நீ போட்டுக்க சப்பாலை கழட்டி. அந்த வெள்ளைக்காரன் அந்த டியூட்டி இல்லை. அவன் மேபி அவன் மாமிசை சாப்பிடலாம், தண்ணி அடிப்பான், எல்லாம் செய்வான் பிறகு. ஆனால் அவனுக்கு வைஷ்ணவோட மனம் வருது. வைஷ்ணவோட மனம் அவனுக்கு போயிடுச்சு. இந்த படம் உலகப்புறா போய் உலகப்புறலாம் நடக்கணும். ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி செய்ய தேவையில்லை. நம்ம டியூட்டிக்கு அனுபவ பாசம் பழகணும். அதே போல் அதான் ஒரு வாட்டி அன்னைக்கு தெரிஞ்சு சொன்னாங்க, the fruit of love is service which is compassion in action. Life not live for others is not a life. பிரபு நானே என் பிள்ளைங்க என் பண்ணுற பிள்ளைங்க அவ்வளோதான் பிரபு, வேற ஆளை பற்றி எனக்கு அவ்வளே இல்லை பிரபு. யாரு சொல்கிறாங்க அப்படி அவங்க செத்த போடுறதுக்கு சமம். அன்னைக்கு ஆளி இல்லை செத்து போனது சமம். ஓகே, ஸோ தயவு செஞ்சு நம்ம வந்து ரொம்ப வேண்டாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி வருங்க வந்து சரி செய்யுங்க. கோயில் இருக்கு அது சரி. நீங்கள் பாருங்கள், நீங்கள் யார் ஃபேன் தட்டினாங்களோ ஃபேன் ஓடுது, நீங்களாம் உட்காந்துருக்குங்க. அதே ஒரு சர்வீஸ். மற்றபடி சமைச்சிங்க, நீங்கள்லாம் சாப்பாடு போகிறீங்க, அதே உள்ள சர்வீஸ். நீங்கள் இப்போ அழகம் செஞ்ச பகவானுக்கு அதே சர்வீஸ். ஸோ இந்த கோயில் நீங்கள் என்ன சர்வீஸ் செஞ்சால் கூட வைஷ்ணவுக்கு தந்து செய்யும். இதுதான் வாழ்க்கை வந்து அன்னைக்கு சொன்னாங்க. அதான் ஒரு வாட்டி அவர் வந்து புருஷனுக்கு தலைவலியா, தலைவலி வந்து மணி வந்து அமுக்கிடுறான், தலையை அமுக்கிடுறான். மணி கேட்டா புருஷன்கிட்ட, நீங்கள் திருமணம் செய்யாத பண்ண உங்களுக்கு தலைவலி வந்தால் யார் அமுக்கி விட்டுவான்னு கேட்டான். புருஷன் சொன்னால் திருமணம் செய்யாத பண்ண எனக்கு தலைவலியே வந்தது. அதான் ஒரு வாட்டி ஒரு கோர்ட்லேருந்து ஒருத்தன் பொண்டாட்டியை வெட்டி ஒரு கேஸ் போட்டான் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஜட்ஜு கேட்டான்னா, ஏய் நீ இப்படி தான் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது, ஏன் பொண்டாட்டியை நீ வெட்டி விட்டு போகிற அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், சார் எங்கள் மணி ஒரு வருஷம் என்கிட்ட பேசவே இல்லை சார், அதனால தான் நான் வெட்டி விட போகிறேன். உடனே ஜட்ஜி எழுதி அரை விட்டான். அவனை அரை விட்டு சொன்னால், அவன் பொண்டாட்டி அவன் கூட ஒரு வருஷம் பேசணும்னா நீ இவ்வளோ கொடுத்து வச்சிடணும். பொண்டாட்டி கிடைக்கிறது என் வீட்டில் வந்து பாரு, நான் பண்ணுறது பேதானே. இப்போ கேஸை வாபஸ் பண்ணுறேன், என் வீட்டில் வந்து பார்க்கறேன்னு கேட்டான். உடனே கேஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டான். கர்நாடக இந்தியாவில் இருந்து ஒரு சிறந்த பக்தர் இருந்தார். அவர் பேர் கனகடா, சிறந்த பக்தர்.
அவர் 1509 பிறந்தார் கர்நாடகா இந்தியாவில். அவர் குரு பேர் வியாசர் சேர்த்தாங்க. அவரு கணக்கட்டாத ரொம்ப பஜன் எழுதினார். ஒரு வாட்டி அவர் குரு கனகதாசை கூப்பிட்டாரு. கனகதாஸ் நான் பார்க்கணும், வீட்டுக்கு வாங்க. குரு சந்திக்காத முன்ன கனகதாஸ் கிருஷ்ண கோயிலுக்கு போனார். உடுப்பி கிருஷ்ண கோயிலுக்கு போனார். கிருஷ்ணா தரிசனம் எடுத்துட்டு போகலான்னு போனார். ஆனால் போயிட்டு கோயில் உள்ளதை விடல. ஏன்னா பூஜாரிகள்லாம் அவர் விடல. ஏன்னா அவர் தாழ்ந்த குழந்தை போனதுனால அவர் கோயில் விடல. வெளியே உட்காந்து அழுகுறாரு கனகதாஸ். கிருஷ்ணா, நான் ரொம்ப பாவம் செஞ்சவன், உன்னை பார்க்க முடியல, திருதியில் அழுகுறேன். அழுகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த செவரு உடஞ்சி குழியாகும். அந்த குழியில் கனகதாஸ் கிருஷ்ணா பார்க்க. ஆனால் கிருஷ்ணா தான் பார்க்குறாரு. ஏன்னா கிருஷ்ணா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காரு. நடந்து பார்க்குறாரு. கனகதாஸ் அழுகுறாரு. கிருஷ்ணா, நான் ரொம்ப பாவம் செஞ்சவன், முகத்தை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அழுகுறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா அப்படியே திருப்புறாங்க. இது உண்மையான கதை. திருப்புறா அப்படியே 180 டிகிரி திருப்புறாங்க. திருப்பி முகத்தை காமிக்கிறாரு கனகதாஸ். கனகதாஸ் அழுது ஆனந்தத்தில் அழுகு. கிருஷ்ணா, முகத்தை காமிக்க கிருஷ்ணா, நம்ம கொடுத்து வச்சோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்கு அந்த குழி இருக்குல்ல, அதோட ஜன்னல் செஞ்சு அந்த ஜன்னல் பேர் கனகதாஸ் விண்டோ ஜன்னல். கனகதாஸ் ஜன்னல் பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்களா பின்னாலோட தான் போகணும். பின்னால் போனீங்கன்னா கிருஷ்ணா பார்க்கலாம். ஏன்னா கிருஷ்ணா திருப்பிட்டார். நான் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ திரும்பினால் அது இது வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணா. ஸோ நீங்கள் பின்னாலோட தான் போகணும். அவர் முகத்தை பார்க்கணும். முன்னுக்குள்ள போனீங்க கிருஷ்ணா முதல் தான் பார்ப்பீங்க. அந்த கனகதாஸ் என்ன சர்வீஸ் இருப்பான், கோயிலில் கூட்டுவான். அதான் அவர் சர்வீஸ். சிறந்த பக்தர் கிருஷ்ணன் திரும்பினா அந்த டிவோட்டியை கோயில் கூட்டுவான். இதுதான் அவர் சர்வீஸ். ஒரு வருஷத்துலேருந்து கிருஷ்ணா கிருஷ்ணத்தை கேட்குறாரு. நான் 10 வருஷம் கோயிலில் கூட்டிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு சம்பளம் கொடுத்ததில்ல, ஓசிலேயே நீ வேலை வாங்கிட்ட, இப்போ நீ என் சம்பளத்தை கொடுக்கணும். சம்பளம் மட்டும் இல்லை, வட்டியோடு சேர்த்து கொடு, கண்டிப்பாக கொடுத்தாங்க. இங்கே ஓட முடியாது கிருஷ்ணன், அவன் சம்பளத்தை கொடுத்து அப்படின்னு கேட்குறான். என்ன சம்பளம் கேட்டார்? கிருஷ்ணா, நான் இத்தனை ஜென்மம் எடுத்தா கூட நான் ஒரே கூட்டுனா பேர் பண்ணிருக்கோம். பக்தர் வீட்டை சுற்றி நான் இதான் நான் கேட்கிற சம்பளம். பாருங்க, சிறந்த பக்தர் என்ன கேட்கிறாங்க? நான் பக்தர் வீட்டை கூட்டு கிருஷ்ணா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம சொல்லுங்க, எங்கே இருக்காங்க? டாக்டர், லாயர், இன்ஜினியர், நான் அப்படி சொல்லி செய்யுது, நான் அப்படியே கூப்பிட்டு, நான் அப்படியே பரிமாறுறேன், அப்படியே மங்கள் விட்டு, நான் யாருக்கு செஞ்சு நம்ம எல்லாம் யோசிக்கணும். நம்ம எங்கே இருக்கணும்? நம்மெல்லாம் யோசிக்கணும். இப்போ பாருங்க, தூய பக்தர் கிருஷ்ணாவே திரும்பினார். அவ்வளோ பக்தி, அந்த பக்தியை பக்தரேன கூட்டுற கிருஷ்ணா பக்தர் அவன் வீட்டுக்கு கோயிலுக்கு பக்தர் வீட்டு நான் கூட்டுறேன். இதான் நான் கேட்கிறேன். டாக்டர் மாலா சொன்னாங்க, கிருஷ்ணர் பிரேம் ஆடியது, பாபா ஆடியது, அதெல்லாம் வசந்தம் இல்லை. This is the higher bhakti should reach Krishna's service. இப்போ நம்ம டாஸ் அனுதாஸ் அடையிறோமோ அதான் வசந்த நிலை. கிருஷ்ணனோட சேவை அடையிறோம், அதான் வசந்த நிலை. லோகநாமாலா சொன்னோம். ஒரு கிராமத்தில் ஒரு 2 கணவன் மணி இருக்கான். அரபின்ன வைஷ்ணவன், தூய வைஷ்ணவன். ஆனால் அவங்க 2 பேரும் ஏழை. செல்வன் நம்பியும் தேவிக்கு மணிப்பட்டி
ஒரு நாள் செவில் நம்பி இது பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டார். அன்னைக்கு 2 வைஷ்ணவ வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அம்மா எங்களுக்கு பசிக்குதுப்பா, செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் வேணும்னு கேட்டாங்க. ஸோ தேவிக்கு வீட்டில் போய் பார்க்குற அரிசி இல்லை, சாமிக்கு ஒரு அரிசி இல்லை. ஸோ தேவிக்கு பார்த்தா கணவர் அடுத்த வருஷம் நடுறதுக்கு நெல் வச்சிருந்தார். அடுத்த வருஷம் நடுறதுக்கு நெல் வச்சிருந்தார். அது எடுத்து அதுலேருந்து அரிசி எடுத்துட்டு தேவிக்கு சமைச்சு அந்த 2 வைஷ்ணவுக்கு சாப்பாடு போட்டோம். 2 பேரும் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மா ஒரு நன்றிம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் சேர்ந்து சேவல் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த நெல்லெல்லாம் காணோம். பிடிக்கும் இன்னும் நல்ல நெல்லாம் உடனே செல் நம்ம கேட்டார், தேவிக்கு எல்லாம் வச்சிருந்தேன் அடுத்த வருஷம் நடுக்கு இங்கே போச்சுன்னு கேட்டார். அப்போ தேவிக்கு சொன்னாங்க, நான் நட்டுட்டேன், அந்த நெல்லை எடுத்து நட்டுட்டேன். நட்டுட்டியா? இங்கே நட்டுனேன். அவங்க சொன்னாங்க, நான் விஷ்ணு பக்தர் வயிற்றில் நட்டேன். நான் வந்து விஷ்ணு பக்தர் வயிற்றில் நட்டேன். விஷ்ணு பக்தர் வயிற்றில் இல்லையா? வயிற்றில் நட்டா எங்கன்னு வளரும். அது வந்து மிகுந்த லோகத்தில் வளரும். இதுதான் தெய்வீ. யார் விஷ்ணு பக்தருக்கு பிரசாதம் வணங்குறாங்களோ அந்த கருணை வைகுந்த லோகத்தில் வளரும். இதான் இந்த காலத்தில் அதான் விஷ்ணு பகவான் சொல்றார் விஷ்ணு புராணத்தில், நான் 2 வகையில் சாப்பிட்றேன். ஒன்றா வந்து யக்யா மூலியமாக சாப்பிட்றேன், 2வது பிராமணா மூலியமாக சாப்பிட்றேன். பிராமணானா ஜாதியில் பிராமணா, ஓகே, இது குணத்தில் பிராமணன். வைஷ்ணவ பிராமணனா வைஷ்ணவ அவங்க மூலியமாக சாப்பிட்ற அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்கிறார். ஸோ அதனால் பிரம்மாண்ட புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் ஒரு வயசு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பிரசாதம் கொடுக்குறாங்களோ அந்த வீட்டுக்காரங்களோட 20 தலைமொழி நரகத்தில் இருந்தாங்களோ நான் ஒரு பிராமணா ஒரு வைஷ்ணவ வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட்றேன் 20 தலைமொழி நான் வருது அப்படின்னு கிருஷ்ண பகவானே சொல்றான். சிவன் பாகவத புராணம் 5வது அந்த 5வது அர்த்தத்தில் 21வது ஸ்லோகத்தில் ரசபடி மன்னரோட கதை வருது. ரசபடி வந்து கிருஷ்ண பகவான் அவதாரம். கிருஷ்ண பகவானோட அவதாரம். அவருக்கு 100 மகன்கள். மூத்த மகன் தான் பாரத மன்னர், அந்த மான ஆவார். அவர் தான் அவர் தான் மூத்த மகன். 100 மகன்ல மூத்தவர். ரசபடி ஜீவராசிகள் இங்கே இருக்காங்கன்னு சொல்லுவார். வாழ்க்கையாக சொல்லுவார். அவர் சொல்கிறார், மொதல் ஜடப்பொருள் இல்லை ஜடப்பொருள் உயிர் இல்லாது இதான் மொதல் இருள் படைப்பில் மொதல் இதான் ஜடப்பொருள். அதுக்கு மேலே இருந்து செடி கொடி மரங்கள் எல்லாம் அதோட வசந்த் இருக்கிறோம். அதோட வசந்த் யாருன்னா புழு பூச்சி கால் இல்லாத பாம்பு இதெல்லாம் அதோட வசந்த். அதோட வசந்த் யாருன்னா 4 கால் உள்ள ஜீவராசிங்க. அவங்களோட ஹை யாருன்னா மனிதர்கள். மனிதரோட ஹை யாருன்னா பீங்க. பீயோட ஹை யாருன்னா காண்டவாஸ். காண்டவோட ஹை யாருன்னா சிதா. சீதாவோட ஹை யாருன்னா கிண்ணராஸ். கிண்ணராஸ் மேல அசுரா. அசுரா மேல தேவர்கள். தேவர்களில் வசந்த் தேவர் இந்திரா தேவேந்திரா. தேவேந்திராவோட வசந்த் யாருன்னா பிரம்மாவோட மனச புத்திரர். மரிச்சி நாரதா அத்திரி அவங்க மனச புத்திரர். அவங்க இன்னும் வசந்தவங்க. அவங்களோட வசந்த் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமானோட வசந்த் யாருன்னா பிரம்மதேவர். ஏன்னா பிரம்மதேவர்னு சந்தேகம் வரும், அதெல்லாம் வசந்தவர்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவோட வசந்த் யாருன்னா கிருஷ்ண பகவான் விஷ்ணு தத்துவம்.
ஆனால் கிருஷ்ண பகவான் இருக்குமா? யாரு? பிராமணன். வைஷ்ணவா ஹையர் தென் கிருஷ்ணா. கிருஷ்ணா அங்கே வச்சிருக்கான். என்னோட வசந்த கிருஷ்ணா அவர் பக்தர் வச்சிருக்கார். காஞ்சிபுரத்தில் ஒரு சிறந்த பக்தர் இருந்தார். அவர் பேர் காஞ்சிபுரம். தனிக்கும் அவர் இந்த வரதராஜ பகவான் கோயிலில் விசிறுவார். பகவானை விசிறும் போது பகவான் பேசுவார். காஞ்சிபுரம்னா நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்க, யாரை பார்த்தாலும் பேசுவார். பகவான் அவர்கிட்ட பேசுவார். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது தனக்கும் வந்து கிராமத்து மக்கள்லாம் தெரிஞ்சிருச்சு காஞ்சிபுரம் பகவான்கிட்ட பேசுகிறான். அது நல்லா கேட்பாங்க. காஞ்சிபுரம் நீ பகவான் பார்க்கும்போது கீழே நான் இப்போ முக்தி அடைவேன், நான் இப்போ வைகுண்டம் போவேன் அப்படின்னு கேட்க சொல்லுவான். ஸோ காஞ்சிபுரம் நான் கேட்பார், பகவானே இன்னைக்கு ஒரு பிராமணம் பார்த்தேன். அவர் கேட்டார், அவர் இப்போ வைகுண்டம் அடைய போகிறான்னு கேட்டார். ஓ அந்த பிராமணாவா? அவருக்கு 3 பேர் போயிட்டுருக்கோம், இந்த பிராமணா இவருக்கு 1 பேர் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் காஞ்சிபுரம் ஓச்சா எனக்கு எல்லாரும் இப்போ வைகுண்டம் அடைய போகிறான்னு கேட்குறேன். நான் இப்போ அடைய போகிறான்னு கேட்கலையே, நீ கண்டிப்பாக கட்டணும் பகவான் கிட்ட. நான் இப்போ வைகுண்டம் அடைய போகிறேன்னு கண்டிப்பாக கட்டணும். ஸோ அப்போ விசிறா கேட்குமா வேண்டாமா, கேட்குமா வேண்டாம், பாதி மனசு. காஞ்சிபுரம் வரதராஜ கேட்கிறார், காஞ்சிபுரம் மனசில் ஏதோ வச்சுக்கிட்டே கேட்குமா வேண்டாமா, கேட்குமா வேண்டாம், என்ன விஷயம்னு கேட்போம். இப்போ காஞ்சிபுரம் கேட்பார், பகவானே நான் இப்போ வைகுண்டம் அடைய போகிறேன்னு கேட்பான். காஞ்சிபுரம் நீ இது எனக்கு தொண்டு செய்து ஆசைப்பட்டா கொடுத்தா, என்கிட்ட பேசுறதுக்கு நீ ஆசைப்பட்ட அதான் கொடுத்தான். அண்ணன் என்னோட வைகுண்டம் போதுங்க ஆசைப்பட்ட. ஐயோ என் தகுதி இல்லையா? ஆமா, யாரு பக்தருக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு கொண்டுதான் இந்த தகுதி வைகுண்டம். தகுதி. ஐயோ அப்ப எனக்கு வாய்ப்பு இல்லையா? என்ன இல்லைன்னு காஞ்சி போனா கீழே விசிறு ஓடுறோம். கோயில் விட்டு ஓடுறார். ஓடி போய் சட்டை துணி பழைய சட்டை துணி போட்டு பக்கத்து கிராமத்துக்கு போடுறார். பக்கத்து கிராமத்துக்கு போய் வீட்டுக்கு போகிறார். யார் வீட்டுக்கு? கை பண்ண ஒரு சிறந்த வைஷ்ணவ வீட்டுக்கு வர்றார். கை பண்ணா தெரியல, இவர் தான் காஞ்சி பண்ண. ஏன்னா ஒரு பழைய சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கார். தெரியல. சாமியே எனக்கு ஒரு வேலை கொடுக்க, நீங்கள் சம்பளம் கொடுக்கான பரவாயில்ல, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு தங்கிறதுக்கு அது கொடுத்தா போதும், எனக்கு ஒரு செவி கை பண்ணாக்க மாடு இருக்கு. சரி எனக்கு மாடு இருக்கு, நீ மாடை பார்த்துக்கிறியா? ஸோ வேலைக்கு வச்சுக்குவார். தனிக்கும் அவன் காஞ்சி பண்ண அந்த மாடை வந்து காட்டை கொண்டு போய் வச்சுட்டு சமையல் கொண்டு வருவோம். ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது கடுமையான மழை. அந்த மலையில் நனிட்டாரு காஞ்சி போடுறான். இப்போ கவி புறாவுக்கு தெரியும் காஞ்சி புட்டா ஒரு சட்டை தான் நினைச்சிருச்சு, இதான் போட்டுப்பான்னு சொல்லி அவர் புது சட்டையை எடுத்து போகிறார். காஞ்சி புண்ணா குடிச்சிட்டு போகிறார். அவர்கிட்ட கொடுக்குறது. அந்த குடிச்சவன் கருத்து வந்து பார்த்தா காஞ்சி புண்ணா தீலாம் போட்டுட்டு சாப்பிட்டு இருக்கேன். காஞ்சி புண்ணா நீயும் ஐயோ நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன், அவனை வேலை வாங்கிட்டேன், நீ சருத்த பார்க்குறது தெரியாமல் வேலை வாங்கிட்டேன். கை பொண்ணு அவரை கண்டுபிடிச்சு அழுகுறான், காஞ்சி பொண்ணை இவரை கண்டுபிடிச்சு அழுகுறான். கை பொண்ணை சொன்னா, காஞ்சி பொண்ணா நீ இடவன் கல்ல பக்கத்து போகணும் அங்கேயே போன்னு சொல்லி அனுப்பிடுறான். காஞ்சி பொண்ணை ஓடுறான். நிறுத்தி வரதராஜ பகவான் கோயிலுக்கு ஓடுறான். போய் காஞ்சி பொண்ணா விசிற எடுத்து விசிறான். பகவான் விசிறார். அப்ப சொல்றார் வரதராஜ பகவான் சொல்றார், காஞ்சி பொண்ணா இப்ப நீ அடிக்கலாம். ஏன் சொல்ற இப்ப நீ அடிக்கலாம்? ஏன் முதல் சொன்ன முடியாது. நான் சொன்ன வாய் நான் காஞ்சி போனா பக்தர்களுக்கு only those who accept my devotee can
attain my word. பரதராஜா பகவானே சொல்றா, என்னோட வைகுந்தம் வந்து யாரு என் பக்தருக்கு தொண்டு செய்றாங்களோ அவங்களுக்கு வேண்டிதான். இதுதான் உங்களுக்கு. ஸோ இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறீங்க, நீங்கள் என்ன செஞ்சா கூட நீங்கள் பக்தருக்கு தொண்டு செய்யுங்க. ஓகே, பூஜை செய்யுங்க. ஓ பிரபு சொன்னாரு பக்தருக்கு தொண்டு செய்யணும், நான் பூஜை செய்கிறேன்னே, நான் போக முடியாது. அப்படி இல்லை, நீங்கள் பூஜை செஞ்சால் கூட பக்தருக்கு தொண்டு செய்யணும். இந்த இஸ்கான் கோயிலில் நீங்கள் என்ன சேவை செஞ்சால் கூட வைஷ்ணவ சேவை. இதுதான் ப்ராப்பர்ட்டி கொடுத்தா நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே வந்து நீ என்ன நீ கூட்டினா நீ சப்பாதை எடுத்து வச்சா கூட சமைக்கிறீங்க, பரிமாறிங்க, கூட்டுக்கு என்ன சேவை செஞ்சால் கூட வைஷ்ணவ சேவை. இதை நம்ம பக்தி தான். நம்ம ஒரு வாரம் முன்ன இறந்து பார்த்தோம்னா அவளுக்கு சீத்தெல்லாம் கூப்பிட்டு சொன்னா, if the Vaishnava did not understand that serving other Vaishnava is the most beneficial thing, then you will not want to do it. நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்கெல்லாம் வைஷ்ணவனுக்கு நீங்க தொண்டு செய்யாட்டா நீங்க பக்தியில முன்னேற முடியாது. பக்தி இதான் one has to cultivate Krishna consciousness by sincerely serving the Vaishnava, by endeavoring to please them with your body, mind and soul. இதெல்லாம் difficult. நீங்க இந்த மனசால செய்யணும். பாதி மனசை வச்சுக்கிட்டே அந்த செய்யக்கூடாது. மனசால நீங்க தொண்டு செய்யணும். இதுதான் பக்தி தான் மனசால. If the Vaishnava supplies, then the all-merciful Sri Krishna will give his grace to us fully remember. இப்போ வைஷ்ணவர்கள் சந்தோஷப்படுறாங்க, திருப்தி படுறாங்க, அப்பதான் கிருஷ்ணா உங்களுக்கு யாரும் கிருஷ்ணா சேவை பக்தர் மூலியமா தான் நம்ம செய்யணும். நீங்க பாருங்க, பிரபுபாடு பக்தர் மூலியமா நம்ம ஈஸ்கான் இருக்கு, எல்லாம் செய்யறோம். எல்லாம் செய்ததெல்லாம் அவரோட இன்னைக்கு நம்மளோட பேசுறது இதெல்லாம் பிரபாடு இருக்கு. அதுக்கடுத்து எடுத்து நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். நான் சொந்த மொழிக்கில் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பிரபாடு இருக்கிற நம்ம பேசுகிறோம். ஓகே, சரி கேளுங்க. is to the world of his husband, one offense of Vaishnava Allah. Instead, all faith of Vaishnavas, why the Vaishnavas are here to what does Vaishnavas, no other purpose of life, want to serve Allah, not serve Allah, to serve this, is very much and starts out devotion. Okay. Why Vaishnava the very deity of Krishna? Because Vaishnava had no other purpose other than to serve the Lord. ஏன் வைஷ்ணவர் இருந்த பகவானுக்கு ரொம்ப பிரியம்? ஏன்னா வைஷ்ணவருக்கு இருந்த கிருஷ்ணன் தவிர வேற ஒன்றும் பகவானுக்கு தொண்டு செய்ய தவிர வேற ஒன்றும் செய்ய தெரியாது. அதான் வைஷ்ணவம். அதனால வைஷ்ணவம் வந்து ரொம்ப பிரியம் கிருஷ்ணன். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஸ்லோகம் கி ஜெய். சரி, அடுத்தது நாங்களுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண கொண்டேச்சா வருது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஒரு 10 நிமிஷம் நான் பேச போகிறேன். அது முடிஞ்சு நம்மளோட கிளாஸ் முடிச்சுடுவோம். ஹரே கிருஷ்ண கான்ஃபரன்ஸ் நம்பர் 2 சுப்ரஜயா September 11th to 14th. September 9 மாதம் 11ஆம் தேதி until 14ஆம் தேதி. அடிக்கமே ஜுபான் சத்துவஹான். ஓகே, நம்ம கன்வென்ஷன். कृष्ण प्रेष्ठाय भूतले
पाश्चात्य देश तारे भज गौरंग 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 नाम रे जय जाना गौरंग बाजे जय अमर गान रे गौरंग बलियदु बाहु दुनिया नाचिया नाचिया तेरा रे गौरंगा मलियदु बाहु दुनिया नाचिया नाचिया भज गौरंग 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 नाम रे जय जाना गौरंग भजे जय अमर प्राण रे भज गौरंग 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 नाम रे जय जाना गौरंग भजे जय अमर प्राण रे गौरंग भजिले गौरंग कबीर को दुखेरा आगोशांति बाजिले गौरंग ஸோ செப்டம்பர் 11, 14 நம்ம கன்வென்ஷன் நீங்கள் எல்லாம் வந்து வந்துடணும். ஸோ இந்த மாதிரி சில ஜாப்கர் மகாராஜ், சில பானு மகாராஜ், சில நரசிம்ம மகாராஜ், சில பக்தி வினோ மகாராஜ், சில பக்தி பிரச்சார மகாராஜ், சில பக்தி முகுண்ட மகாராஜ், சில பக்தி பிரச்சார மகாராஜ், சில பக்தி புரிசித்த மகாராஜ். जगत सचिन प्रभु डेविड नंदा प्रभु सिंगापुर नित्य प्रिया वर्ल्ड क्लास के तरह प्रभु एंड शिगीश्वर प्रभु चिरंजीव लगभग இவங்கெல்லாம் மாறிட்டுருக்காங்க இந்த கன்வென்ஷன். ஸோ இதான் நம்ம கன்வென்ஷன். வியாழக்கிழமை சாயங்காலம் 5 மணி சாயங்காலம் ஆடிவாசா இருக்கிற கோயிலில். ஸோ எல்லா சன்னியாச்சும் வந்து கலந்துக்குவோம். நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். ஆடிவாஸ் வியாழக்கிழமை 5 மணி ஆரம்பிக்கிறோம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஃபுல் செமினார். ஓகே, ஃபுல் செமினார். சாயங்காலம் வந்து கல்ச்சுரல் ஷோ அந்த பெரிய ஹாலில் கல்ச்சுரல் ஷோ. சனிக்கிழமை கல்ச்சுரல் ஷோ. அன்றைக்கி எக்ஸோஷன்னா ப்ரீச்சிங் வெப் லான்ச் பண்ணுறோம். நேஷன் வாய்ட் ப்ரீச்சிங் வெப் லான்ச் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து லான்ச் வரைக்கும் செமினாரில் எல்லாம் ப்ரோக்ராம் பிரேக்ஃபாஸ்ட் லான்ச். லான்ச் ஞாயிற்றுக்கிழமை பெரிய பரிசு கொடுக்குறோம். சென்று எல்லாம் சர்வ் பண்ணுறோம். ஓகே, பெரிய விருது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ மேக் ஷூர் நீங்கள் 4 நாளும் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். ஓகே, ஸோ இந்த கன்வென்ஷனில் தமிழ் செமினார் இருக்குது, இங்கிலீஷ், சைனீஸ், பெங்காலி எல்லாம் செமினார் இருக்குது. சில்ட்ரன் ப்ரோக்ராம், சில்ட்ரன் தான் தனியாக அவங்களுக்கு ப்ரோக்ராம். 4 நாளுக்கு ப்ரோக்ராம். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் கீர்த்தன் அண்ட் தென் பிரசாதம். அருமையான பிரசாதம் சர்வ் பண்ணுறோம். எதுக்காக? ப்ராப்பாடு திருப்தி பண்ணுறதுக்காக, குருவை திருப்தி பண்ணுறது. உங்களுக்கு தொழில் சரி. இப்போ தான் வைஷ்ணவ சேவா பேசணும்ல. ஸோ இந்த கன்வென்ஷன் வந்து வைஷ்ணவுக்கு நம்ம தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் நினச்சி பாருங்கள், மலேசியா 1000 டியூட்டி வர போகிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, சைனாவில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சைனா, ஆஸ்திரேலியா
இந்தியா பெங்களூர் எல்லா ஈஸோ எல்லாம் வராங்க. கன்வென்ஷனுக்கு எல்லாம் வராங்க. அப்போ இந்த கன்வென்ஷன் நடத்துறதுக்கு 2 ரிலிஜன் தேவைப்படுது. ஓகே, சில ஜபத்துக்கு மகாராஜ் அவரும் தீம் கொண்டு வர்றதுக்கே 30,000 வெள்ளி. பிரசாதம் 4 நாளைக்கு 1000 டிவோட்டிக்கு 4 நாளைக்கு பிரசாதம் 80,000 வெள்ளி. You are taking first class prasad for everyone. Okay? So இதான் மெனு we going to serve for the 4 days. Okay, சொன்ன மாதிரி பிரசாதம் 80,000 வெள்ளி. சில பேருக்கிட்ட பிரபு சிம்பிளாக போடுவோம் பிரபு, என்னோட பாலிசி இந்த யார் சிம்பிளாக போடணும். டிவோட்டி பார்த்தீங்க தானே, கிருஷ்ணா எங்கே வச்சிருக்காரு, கிருஷ்ணாவோட வசந்த நிலையில் வச்சிருக்காரு. கிருஷ்ணாக்கே நம்ம வந்து அப்படியே இன்னும் அருமையான போகாசம் பண்ணும்போது அவர் பக்தருக்கு ஏன் நம்ம சீப்பாக பண்ணோம், உண்மையா இல்லையா? அதனால சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரசாதம் வெல்கம். ஓகே, ஸோ இப்படி ஒரு ரிலேஷன் சேர்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து 10 பேர் ஒரு ஆள் 10,000 வெள்ளி கொடுத்தாங்கன்னா ஒரு லட்சம் சேர்க்கலாம். 10 பேர் 5,000 வெள்ளி கொடுத்தாங்க ஒரு ஆள் 50,000 வெள்ளி சேர்க்கலாம். 20 பேர் 1000 வெள்ளி கொடுத்தாங்க 20,000 வெள்ளி சேர்க்கலாம். 50 பேர் 1000 வெள்ளி கொடுத்தாங்க 25,000 வெள்ளி சேர்க்கலாம். 50 பேர் 100 வெள்ளி கொடுத்தா 5,000 வெள்ளி சேர்க்கலாம். 500 பேர் 50 வெள்ளி கொடுத்தா 25,000 வெள்ளி சேர்க்கலாம். மலேசியாவில் சென்ட்ரல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சு டொனேஷன் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம 20,000 வெள்ளி சேர்த்தோம்னா மொத்தத்துலேருந்து நம்ம 2,45,000 வெள்ளி சேர்க்கலாம். அதுலேருந்து ஒரு 80% சேர்த்தோம்மா 2 லட்சம் சேர்த்தோம்னா டொனேஷன் செய்யலாம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொடுத்தாங்களா நம்ம வந்து இந்த டொனேஷன் நம்ம செய்யலாம். ஜபத்துக்கு மேலே கொண்டு வரதுக்கு 30,000 வெள்ளி அவர் டீம். வனுமாராய் 5,000, லட்சுமராய் 2,500 வெள்ளி, பக்தி புருஷோத்தமராய் 3,500 வெள்ளி, பக்தி பிரச்சாரமாராய் 3,500, பக்தி நோமாராய் 3,000. இது வந்து அவங்களோட ஃப்ளைட், அவங்களோட ஹோட்டல், அவங்களோட அக்ஷன் எல்லாம் சேர்த்து. ஓகே, டேவிட் நந்தா ஃப்ரம் சிங்கப்பூர் 1,500 வெள்ளி, ஜெகத் சச்சி 3,000, and Nitai Pereira from Dubai is kita வேர்ல்டில் kita அவருக்கு 5,000 வெள்ளி. உங்களுக்காக நாங்கள் செய்கிறோம். உங்களுக்காக அருமையான செமினா அருமையான பிரசாத் கீர்த்தன் உங்களுக்காக செமிங் தட்டி ஓடி. ஓகே, ஸோ இதான் பிரசாத். நாளைக்கு 80,000 வெள்ளி வருது. நீங்கள் என்ன உங்களுக்கு நீங்கள் அடையலாம், குரு வர்றார், சீனியர் வைஷ்ணவ வர அவங்க சங்கம் உங்களுக்கு அடைக்கும். அருமையான கீர்த்தன், அருமையான செமினா, அருமையான பிரசாதம், அழகான டேத்தி நீங்கள் பார்க்கலாம். என் கோலுக்கும் இந்த 4 நாளைக்கு நீங்கள்லாம் பெண்டாவண்டாக இருக்க முடியும். 4 நாளைக்கு நீங்கள் ஒன்றும் இருந்தால் நீங்களாம் பெண்டாவண்டாக இருக்க முடியும் இந்த 4 நாள். ஓகே, அண்ட் தென் நம்ம வந்து ப்ரீச்சிங் ஃப்ரீயாக லான்ச் பண்ணுறோம் நேஷன் வைட். ஸோ நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் இந்த கன்வென்ஷனை வந்து கலந்துக்குங்க. அதே நீங்கள் உதவி செய்றீங்க. நீங்கள் இது வைஷ்ணவ சங்கம் எடுங்க, அதே நீங்கள் உதவி செய்றீங்க. 3வது ஹரிகதா கேட்குறீங்க செமினார், அது நீங்கள் உதவி செய்றீங்க. பிரசாதம் சாப்பிடுங்க, அதே நீங்கள் இப்படி செவி செய்றீங்க. சர்வீஸ் ரொம்ப சமைக்கிற சர்வீஸ், காய்கறி வெட்டுறதுக்கு. ஓகே, நீங்களாம் சேவை கொடுக்குறாங்க, நீங்களாம் வந்து உதவி செய்யலாம். காய்கறி ரொம்ப 1000 பேருக்கு ஒரு வாட்டி தான், வேறு நாளில் நீங்கள் இந்த செமினார் கலந்துங்க. ஒரே வாட்டி வந்து காய்கறி வெட்டி கொடுக்க, சமைக்கிறோம் சமைச்சிக்கணும், உதவி செய்யலாம். அது எப்படி சர்வீஸ் செய்யலாம். கடைசி இது டொனேஷன் கொடுக்கலாம். இந்த டொனேஷன் அடுத்ததுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வாட் எவர் டொனேஷன் கொடுக்கலாம். 0 டொனேஷன் ஃபீ, நாங்கள் ஒரு ஃபீ சார்ஜ் யாருக்குன்னா நேம் டேக் இருந்தால் சாப்பிட்ணும், நேம் டேக் இருந்தால் தான் செமினா, அதெல்லாம் இல்லை. யார் வேணா கூட நீங்கள் வந்து கலங்க.
குரு வரார், வைஷ்ணவர் அங்கே வந்து கலந்து. அதான் எங்களோட நோக்கம் வந்து இங்கே வந்து கலந்து. ஓகே, ஆல் டிவோட்டிஸ் ஆர் வெல்கம். யாரு கூட இருக்கீங்களோ இருக்கலாம், நீங்க கூட கொடுங்க. குறவா இருந்தா குறவா கொடுங்க. ஒன்றும் இல்லைன்னா பிரபு எனக்கு ஒன்றும் இல்லை பிரபு, பரவாயில்ல வந்து கலந்து. அதான் எங்களோட நோக்கம். ஒன்றும் இல்லைன்னு கூட வந்து கலந்து. இந்த வாட்டி நீங்கள் தூங்கி அப்படியே அடுத்தது வருஷம் பண்ணி கொடுப்பீங்க. இதுதான் எங்கள் நோக்கம். எவ்ரிபடி மஸ்ட் கம். எல்லாரும் வந்து இதான் நம்ம அக்கௌண்ட், நேஷனல் அக்கௌண்ட். இதை நீங்கள் போடலாம். ஓகே, ஹெல்ப் அஸ் டு சர்வ். உங்களை சர்வீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆஃபீஸ். இதுதான் எங்களுக்கு நோக்கம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா கன்வென்ஷன் கி ஜெய். ரொம்ப நன்றி. அந்த சேவை Any questions? நீங்கள் வாய்ப்பு கொடுத்துக்க ரொம்ப